இந்த குளிர்காலம் வந்துட்டா போதும் ஏதாவது சூடாக சாப்பிடணுன்ற ஆசை நமக்கு இருக்கும். அதாவது அப்போதைக்கு சமைத்த உணவை சாப்பிடணுன்ட்டு தான் நம்மளுடைய எண்ணம் முழுசும் இருக்கும். ஃப்ரிட்ஜை பார்த்தாலோ இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பார்த்தாலோ அந்த அளவுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் அதுவே வெயில் காலத்தில் அப்படியே தலைகீழ். ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை தான் சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும். அதுலேயும் நம்ம ஏற்கனவே சமைத்த உணவுப் பொருட்களை ஃப்ரிட்ஜில் பல நாள் வச்சு சாப்பிடக்கூடிய சூழல்லாம் பார்க்க முடியும். முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் மருந்தும் அப்படின்ட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. எதிர்காலத்தில் இந்த ஃப்ரிட்ஜை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சு தான் இந்த கான்செப்டை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ட்டு தோணுது. அதாவது முதல் நாளில் சமைத்த உணவு அமுதமாக இருந்தாலும் அது சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுப் பொருட்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் எந்த உணவுப் பொருளை எவ்வளவு நேரம் வைத்திருக்கலாம் அப்படின்ற தர நிர்ணயம் நமக்கு கிடையாது. அதனால ஃப்ரிட்ஜை அளவுக்கேற்ப யூஸ் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீண்ட நாட்கள் சமைத்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் பொழுது விஷ உணவு குறிகுணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் மருந்தோம்.